இந்த திருட்டு ஸ்டாலினோட கூட்டாளி பங்காளி பரதேசி பண்ணாட வேற யாரும் மேல இந்த பரதேசி 10 ரூபா பாலாஜி தான். ஏன்டா டேய் பரதேசி, இவ்வளவு நாளும் வந்து தூய்மை பணியாளர் ரோட்ல போராடும் போது நீ எங்கடா போனா பரதேசி? இன்னைக்கு அவளை கூப்பிட்டு சோறு போடுற அதே மக்கள் வந்துட்டு ரோட்லயும் மலையிலையும் வெயிலையும் கூவத்திலையும் கடல்ல இறங்கி போராடினாங்களே, எங்கடா போனா பரதேசி பண்ணாட? நீ எங்க போன? நீ இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு சோறு போட்டு ஓட்டு வாங்குறியா? பேசாம பியத்தன்றா பியத்தனு அவட பியத்தனு. இதே சிஎம் தான், இதே இந்த தற்கொலை சிஎம் தான் மக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்டு வாங்கின தற்கொலை சிஎம் தான். மக்கள் அதே அந்த தூய்மை பணியாளர் மக்கள் ரோட்ல இறங்கி போராடும் போது அவங்களை அடிச்சு ஏத்த சொன்னவன். அவன் போயிட்டு கூலியா ஹாயா போயிட்டு கூலி படம் பார்த்த பரதேசி. ஏன்னா நீலாம் லாயக்கு இல்லடா. நீலாம் பொலிட்டிக்ஸுக்கு லாயக்கே இல்லை. சரியான ஒரு கரப்டட் கவர்மெண்ட். நீலாம் கரப்டட் கவர்மெண்ட். நீங்களாம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வரல, மக்கள் பேர சொல்லி கொள்ளடிக்க வந்த தற்கொலை என்னலாம். அதை தாண்டி இந்த 10 ரூபா 10 ரூபா உன்னை பத்தி இந்த 41 பேர் செத்தது நீதான் காரணம். எங்களுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கு தெரியும், அந்த கருவர்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும்டா பரதேசி. ஆனா நீ உள்ள போறது ஒரு நாள் நடக்கும். நீ எல்லாம் பரப்புன அவதூறு உனக்கே ரிப்பீட்டா நடக்கும். அது நீ பாப்ப. அதை தாண்டி இந்த சிஎம் பாக்குறதுக்கு இந்த தூய்மை பணியாளர் மக்கள் வந்துட்டு பார்க்க போயிருக்காங்க. சரியா? அந்த பார்க்க போன மக்களை 50 அடி தூரத்தை வச்சு சந்திச்சுக்கான் இந்த பரதேசி. வேற யாரு? இந்த ஸ்டாலின்ங்கிற பரதேசியா? டேய், அவங்கள்ட்ட ஓட்டு வாங்க போகும்போது 50 அடி வச்சு காய்ச்சா நீ? 50 அடி தூரம் வச்சா காய்ச்சா நீ? அதுவரை வெக்கமே இல்லாம கேவலமா கேட்டிருக்கியா? அவங்க கிட்ட வாக்கு கொடுத்தவங்க நிறைவேற்றிடுவாங்களா என்ன? செத்துடுறா போயிட்டு செத்துருங்களா போயிட்டு. நீ லாயக்கே இதெல்லாம் வந்துட்டு குவாலிஃபை ஃபார் தி சீட். ஏன்னா அவங்களை இவ்வளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி காசு எடுக்கணும், அவங்களோட பிரச்சனை பார்க்க கூடாது. நீலாம் எப்படி அவ்வளவு காலம் வந்தீங்க நீங்கலாம்? அது சரி, நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக் கொள்றேன். இந்த 5 வருஷம் இருக்கட்டும், பாஸ்ட் 5 வருஷமா இருக்கும், அதாவது பின்னுக்கு 5 வருஷமா இருக்கட்டும், இவனுங்க எல்லாருமே சரியா நோட்டீஸ் பண்ணுங்க. சரியா அந்த எலெக்ஷன் டைம்லாம் வருவானுங்க. இலவசம் தந்தவங்களை ஏமாத்தி இதை கொடுத்தே அவங்களுக்கு மறந்துடுவாங்க, பழசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு இதை கொடுத்து ஓட்டு வாங்கி அவன் சபையில உட்காந்து உங்காசை கொள்ளடிக்கிறான். இந்த வருஷமும் நீங்க விட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு நான் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ பிள்ளையாவோ இருந்து தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்காக நான் வாய்ஸ் கொடுக்குறேன். உங்களோட சேஞ்சஸ் மாறணும்னு வாய்ஸ் கொடுக்குறேன். அது நீங்க சிந்திச்சு செயல்படுங்க. மத்த நாட்டுலக்கு எங்கேயோ ஒரு தமிழ எங்கேயோ இருந்து நான் உங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன். தமிழ்நாட்டுல சேஞ்சஸ் நடக்கணும், தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும், நீங்க நல்லபடியா வாழணும், மத்த நாடுகள் மாதிரி உங்க தமிழ்நாடு வளரணும்னு நினைக்கிறோம். புரியுதா? ஆனா இவனுங்க விட மாட்டாங்க, உங்களை இப்படியே மட்டையராக்கி வைப்பானுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். அதுக்காக தான் இவ்வளவு நான் பேசுறது. சோ இவனுக்குமே நான் மரியாதை கொடுக்குற அவசியம் இல்லை. என்ன சொன்னா வந்துட்டு இவனுங்க யாருமே மக்களை எந்த உயிரை வந்துட்டு கணக்கெடுக்காதவனுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அவ்வளவுதான்.